ஜோசிரியா, நீங்க சொல்லுங்க. கௌரிங்கிற இந்த பொண்ணோட ருதுவான நேரத்தை வச்சு கணிச்சதுல என்னடி இது? ஆஃப் பண்ணு. ஏய், செல்போன் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டியா? கட் பண்ணிட்டேன் பெரியயா. தொணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜோசிரியா, நீங்க சொல்லுங்க. ருதுவான நேரத்தை வச்சு கணிச்சதுல ஐயோ, இவ வேற. ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பியா? ஜோசியரை சொல்ல விடுவியா மாட்டியா? மன்னிச்சிருங்க பெரியயா. ஜோசியரே, நீங்க சொல்லுங்க. கௌரியோட மொத்த ஜாதக பலனையும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பூசணிக்காய போட்டு உடைக்கிற மாதிரி பட்டுன்னு உடைச்சு சொல்லுங்க. சரிம்மா. இவன் இங்க சொல்ல போறத கேட்டு அந்த கௌரியும் அவளை சேர்ந்தவங்களும் புழு மாதிரி துடிக்க போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. கௌரி பிறந்த நேரம் அவளோட அப்பா அம்மா அவங்க ஆயில முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா கௌரிங்கிற இந்த கன்னிகை ருதுவான நேரம் அப்படி ஒரு சோகத்தை உண்டாக்குற நேரம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம், சூரிய உதயம், அமோகமான நேரத்துல ருதுவா இருக்கிறா. அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. ஐயா, வீட்டுக்கும் இங்க இருக்கிற அம்மனுக்கும் தீட்டாயிடுச்சுன்னு சொல்றாங்களே. அவளால சாமிக்கோ வீட்டுக்கோ எந்த ஒரு தீட்டும் இல்லை. ஐயா, தீட்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா அம்மன் சிலை இங்கே இருக்கலாம்ல? தாராளமா இருக்கலாம். சிலை இங்க இருக்கிறதுனால எந்த ஒரு பாதகமும் இல்ல. அதோட அவ இங்க இருந்து எப்ப போகணும்னு நாம முடிவெடுக்க முடியாது. அந்த அம்மனே முடிவெடுத்துப்பா. அவளுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் இங்க இருந்து கிளம்புவா. என்ன மாயா இது? இவர் எல்லாத்தையும் மாத்தி சொல்றாரு. என்ன லட்சணத்துல இந்த ஆளை வசியம் பண்ண? எப்படியோ என் வசியத்துல இருந்து இவன் வெளியே வந்து உண்மையும் உள்ளபடி சொல்லிட்டான். ஆனா என் வசியத்துல இருந்து எப்படி வெளியே வந்தான்? சில வெளியே தெரியாதபடி
நான் மூடி வைக்க தானே சொன்னேன். ஆமா, சில முகம் தெரியுது. கொஞ்சம் அங்க பாருங்க. ஜோசியக்காரன் என் வசியத்துல இருந்து வெளியே வந்துட்டான். கொடுக்குற எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டீங்களா? ஐயா, எங்க குடும்பமும் ஊர்க்காரங்களும் ரொம்ப குழப்பத்துல இருந்தோம். ஆனா நீங்க வந்து எங்க குழப்பத்தையும் போக்கி கௌரிக்கும் நல்ல ஜாதகத்தை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா தம்பி, இந்த ஜாதகம் சாமி, ஏதோ சொல்ல வந்தீங்களே? அது 16 நாள் முடிஞ்சதும் ஒரு நாள் மாசாணி அம்மன் கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா. இன்னமும் இந்த ஆளும் மறைக்கிறான். அப்ப ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கௌரி ரொம்ப நல்ல நேரத்துல ருதுவாயிருக்கிறா. ம், இனி அவளுக்கு நல்ல நேரம்தான். இன்னைக்கே மஞ்ச தண்ணிய விட்டு சடங்க நல்லபடியா நடத்துங்க. ம். ஆ, சரிங்க. ஐயா, இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா. கொடுங்க ஐயா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க ஐயா. வரேன். வாங்க. பெரியப்பா, நான் அனுப்பி வச்சுட்டு வரேன். ஆ? இத சாமி வண்டியில் கொண்டு போய் வைங்க. ஜமீன் ஐயா, ஜோசியரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க ஐயா, அம்மன் உத்தரவு எப்போ வருதோ அப்போ வந்து நாங்க சிலையை எடுத்துட்டு போறோம். சரி, போங்க. போயிட்டு வரேங்க வரோங்க ஐயா. என்னமாயா இப்படி ஆயிடுச்சு? நான் என்னத்தை தான் சொல்றது? இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அம்மன் சிலைய ஸ்கிரீன் போட்டு மூட சொன்னேன். ஆனா ஸ்கிரீன் விலகி அம்மன் வெளியே தெரிஞ்சா, இவங்க 2 பேரும் ஸ்கிரீனை ஒழுங்கா போட்டு மூடி மறைச்சிருந்தா அந்த ஜோசியன் என் வசியத்துல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். இவங்க இந்த லட்சணத்துல வேலை பார்த்தா இப்படி ஆகாம பின்ன எப்படி ஆகும்? கொடுத்த ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய முடியாதா? சின்ன ஒரு அலட்சியம் எவ்வளவு பெரிய வில்லங்கத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தியா? இல்ல பெரியவரே, நாங்க ஸ்கிரீனை சரியாதான் மாட்டிட்டு வந்தோம். அப்படி மாட்டினப்ப அவங்க 2 பேருமே அங்கதான் இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி 2 பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமா மாமா. ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க. நமக்காக மாயா இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தோம், கடைசியில காரியம் கை கூடலையே. சரி மாயா, அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த சிலை வீட்ல இருக்கிறவரை நாம நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்ல. இங்க இருந்து சிலைய அனுப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம கௌரியோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும்.
கௌரியோட ஜாதகமா? எதுக்கு? ஜோசியரு கௌரியோட ஜாதகத்தை கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தாரு. அப்புறமா அதை சொல்லாம சமாளிச்சிட்டாரு. கௌரியோட ஜாதகத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜோசியக்காரன் ஏதோ சொல்ல வந்து சொல்லாம சமாளிச்சத நானும் கவனிச்சேன். முதல்ல சில விஷயத்த முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதக விஷயத்த பார்க்கலாம். சரி மாயா. இப்போ நான் என் ரூமுக்கு போறேன். 10 நிமிஷம் தியானத்துல இருந்துட்டு திரும்பவும் வரேன். இங்க இருந்து சிலையை அனுப்ப என்ன பண்ணலான்னு நான் வந்து சொல்றேன். சரி. என்ன காவேரி, பெரியவர் திட்டாருன்னு எல்லாரும் ஃபீல் பண்றீங்களா? அது இல்லக்கா, அவளுங்க தான் ஏதோ பண்ணிட்டாளுங்க. ச்சே, நம்மளால சிலைய அனுப்ப முடியாம போயிடுச்சு. அதான் ரொம்ப வேதனையா இருக்கு. சிலை அனுப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னக்கா? எப்படி என்னோட ஐடியா? ஐயோ, சூப்பரா இருக்குக்கா. உடனே களத்துல இறங்கிருவோம். நாம ஒரு விஷயம் பண்ணி சிலைய வெளியில அனுப்பிட்டோம்னா பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா. சரி வீணா, அவளுங்க 2 பேர்ல யார் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா. நான் போய் பார்த்துட்டு வரேன். அர்ஜுன், அம்மா, நான் சொன்னத நீ போய் செஞ்சுட்டு வா. சரிம்மா. போ. துர்கா, என்ன பண்ற? கௌரிக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஆவி பிடிக்கிறதுக்காக சுடு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சரி, பாரு. செத்தடி நீ. இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் நடந்தே ஆகும். வெளியில அனுப்பியா? அத்தை, அந்த துர்கா கௌரிக்கு நல்ல கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சிட்டு இருக்கா. அந்த சுடு தண்ணி பாத்திரத்தை துர்கா எடுத்துக்கிட்டு கௌரி ரூமுக்கு தான் போவா. அவளை வெறும்னே தான் வழுக்கி விழ வைக்க பார்த்தேன். கையில சுடு தண்ணி பாத்திரத்தோட அவ வழுக்கி விழுந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்ல ஐடியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிலைய இங்க இருந்து தூக்கணும்னு சொல்லியிருந்தல, அதுக்காக நாங்க எல்லாரும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன பிளானு? துர்கா கனகான்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்திக்கு பலமா ஒரு அடி கொடுக்கணும். அந்த அடியில அவ எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு அவ கை காலை உடைக்கணும். துர்கா அப்படி ஆனதுக்கு காரணம் தீட்டு இருக்கிறதுனாலதான் அம்மன் கோவப்பட்டாங்க. அதனாலதான் சாமி குத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தீட்டுன்னு ஒத்திக்கிட்டு அம்மன் சிலைய கோவிலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. சரி, அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க என் கூட வாங்க, நான் சொல்றேன். வாங்கம்மா. வாங்க வாங்க. மாயா, வாங்க. அங்க பாருங்க. அதோ இருக்குல்ல அந்த மேட்டுக்கு அடியில நாங்க கேழ்வரக கொட்டி வச்சிருக்கோம். அதுல கால் வச்சா என்ன ஆகும்?
சறுக்கு மரத்துல வலிக்கிட்டு விழுகிற மாதிரி கீழே விழுக வேண்டியதா. கீழே விழுந்தா கை கால் முறியும். இதுதான் நாங்க போட்ட பிளான். நீங்களே பாருங்க. சீக்கிரமா பண்ண. கரெக்டா இருக்கு. போடுங்க. அவ்வளவுதான். அர்ஜுன் மாமா போல வாங்க. பாத்து பாத்து பத்திரம். ஐயோ என்ன இப்படி விழுகுது? சரி பண்ணுங்க. பாத்து கால் வச்சிட்டு போறீங்க. இல்ல இல்ல நீ போ. வாங்க. பாத்து பாத்து வாங்க. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துர்கா கௌரிக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை எடுத்துட்டு வர போறா. அப்ப அந்த மேட்ல காலை வச்சுதான் நடந்து போகணும். காலை வச்சதும் வழுக்கி அப்படியே விழுந்துருவா. அவ கை கால் உடையறதோட சுடுதண்ணியும் அவ மேல கொட்டி அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு போகுது. தீட்டு பொறுக்காம சாமிதான் இப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிடலாம். அப்பதானே சிலையை எடுத்துட்டு போவாங்க. சூப்பர். எவ்வளோ அடிச்சாலும் திருந்தாத ஜென்மங்க. படியாத மாடுகளை அடிச்சுதான் திருத்தணும். அடிக்கிறேன்.
கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதேனதும் ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே மூடி கண்ட கனவே பலசின்மோ தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பலசின்மோ தாண்டி வந்த உறவே கோடி அருவி கொட்டுதே அடைய மேல அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணி போய் விலைக்கு விடுங்க. நள்ளிரவும் ஏங்க அசோக்கு அசோக்கு அசோக் பொங்கி வழிஞ்ச அசோக்கு ஏ துர்கா அசோக் டேய் அசோக் அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா நீங்க எப்பமா வந்தீங்க? அம்மா ரொம்ப முக்கியம். அம்மா ஆக்சுவலி துர்கா வழுக்கி விட போனாலா, அதான் நான் பிடிச்சி ஹெல்ப் பண்ணலான்னு. ஓவோ அடிக்கடி வழுக்கி விழுந்துகிட்டு தான் இருக்கா. போய் வேலையை பாரு. ஆ சரிங்கம்மா. போடா. அம்மா அம்மா ஒரு சின்ன சந்தேகம். இவ கனகாவா துர்காவா? ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே